வணக்கம். நான் உங்கள் டெக் கிளப் யூடியூப் சேனலின் ரவி. ஸோ இன்றைக்கி நம்மளோட கார்லஸும் இணைஞ்சிருக்கிறாரு. ஸோ அவரோட நம்ம சேர்ந்து இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னங்கிறத கண்டினியூவாக நீங்கள் பாருங்கள். தேங்க்யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சிட்டிங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன போலவே ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் தான் என்னோடய தம்பி. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்னோடய தம்பி நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் ரவி, அது என்னோடய தம்பி கேர்லஸ். ஸோ அதை நான் சத்தம் சொல்கிறது ரவி கேர்லஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ இதே மாதிரி உங்களுக்கும் ஒரு தம்பி வேணும்னு சொன்னேன். என்னங்க, உங்களை போலே உங்களுக்கு ஒரு தம்பி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சா அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து கண்டினியூ அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு புரியும். உங்களுக்கு தம்பி எப்படி நீங்கள் செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இந்த சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்தலாம் சொன்னால் கீழே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கூட அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கொண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி சொன்னால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தம்பி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு தங்கச்சியும் நீங்கள் செஞ்சுக்கலாம், அக்காவும் செஞ்சுக்கலாம், அம்மாவும் செஞ்சுக்கலாம், எல்லாம் வேணாலும் செஞ்சுக்கலாம். நாங்கள் குடும்பத்தில் சண்டை இழுத்துட்டுறோன்னு நினைக்காதீங்க. இது ஒரு ஆப். அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறதுன்னு சொன்னால் ட்வின்ஸ், டபுள் எக்ஸன் கேரக்டர் அதில் நம்ம செய்ய போகிறோம். உங்களை போலவே ஒருத்தரை நம்ம எப்படி ஒரே டைமில் ஒரு வீடியோவில் அட்டாச் பண்ணி நம்ம செய்கிறது அப்படிங்கிறத இதில் நான் பார்க்க போகிறோம். எனக்கு ரபி கேர்லஸ் அப்படிங்கிற என்னோடய பெயர் தான். அதை நான் இதில் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். எனக்கு தம்பி இல்லை. ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ நீங்கள் பாரு, அதை நீங்கள் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது. ஸோ இது ஒரு ஆப்ஸ் தான், வளமே போல இதுவும் ஒரு ஆப்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் அவங்களுடைய மொபைலில் ஈஸியாக செஞ்சு கொள்ள இயலும். இந்த வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக இறுதி வரைக்கும் பார்த்து தான் அதை நீங்கள் எப்படி செஞ்சு நீங்கள் அதை சேவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸோ கண்டினியூவாக இறுதி வரைக்கும் நீங்கள் அதை பாருங்க. ஸோ அந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ண அந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு எப்படி தான் உங்களுக்கு காட்டும். ஸோ இதில் தான் நம்ம எப்படி அந்த வீடியோ நம்ம எடிட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நீங்கள் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள், சில ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த பாக்ஸாக போட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஆப்ஷனில் தான் உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் சூஸ் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கொள்ளணும். அதில் நீங்கள் முதலாவது பாருங்கள், அது சிங்கிள் ஃபோட்டோ இருக்குது. செகண்ட் நீங்கள் பாருங்கள், ஒரு கோஸ்ட் ஃபோட்டோ அதுக்குள்ள ஸ்கொயரோட ஃபோட்டோ இருக்குது. ஸோ அடுத்த லாக் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் காசு கொடுத்து தான் வாங்கணும். அடுத்து சிலது அந்த ப்ளூ கலர் மார்க் இல்லாமல் சிலது இருக்குது, அது மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இதில். ஸோ அதில் செகண்ட் பாருங்கள், டபுள் எக்ஸன் பண்ணுறது தான் அந்த செகண்ட் ஆப்ஷன். நாலாவதாக இருக்கிறது தான் அந்த டபுள் எக்ஸன். அடுத்து பாருங்கள், மூன்றாவது இருக்குது, அடுத்து நாலாவது இருக்குது. இப்படி நமக்கு வேண்டிய மாதிரி அதில் நீங்கள் செட் பண்ணி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு நான் சொல்லி காட்டுறேன், நீங்கள் தொடர்ந்து இதை பாருங்கள். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா இதில் பாருங்கள், உங்களுக்கு அந்த நான் டபுள் எக்ஸன் உள்ள கிளிக் பண்ணுறேன். இதெல்லாம் டபுள் எக்ஸன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த ஓகே பண்ணாலும் உங்களுக்கு இப்படி தான் அதோட இன்டர்வியூஸ் உங்களுக்கு வரும். ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட் ஒரு வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம், அடுத்த ஒரு வீடியோ நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோ எந்த பக்கம் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் ஆகும். இதில் கீழே பாருங்கள், ரெக்கார்ட் வீடியோ அப்படி சொல்லி ப்ளூ கலர் ஒன்று இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டாக எந்த சைடு ரெக்கார்ட் பண்ணாலுமோ அந்த சைடை நம்ம சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். சூஸ் பண்ண பிறகு நம்ம கீழே அந்த ரெக்கார்ட் வீடியோவை நம்ம அதில் கிளிக் பண்ணி கொடுக்கணும். கொடுத்தோம்னு சொன்னால் அது ஓகே ஆகும். அடுத்து நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இதில் பக்கத்துலேயே பாருங்கள், ஸ்னெப்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸ்னெப்னு சொன்னால் டபுள் எக்ஸன் ஃபோட்டோ, இது வீடியோ அது ஃபோட்டோ. டபுள் எக்ஸன் மாதிரி ஃபோட்டோவை நம்ம எடுத்துக்கொள்ளலாம், இதில் வீடியோ நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஸோ அதுகள் தான் இதில் இருக்குது. நான் ஒன்று உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன், அதை நீங்கள் பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட இப்படி ஒரு டெடிபேர் ஒன்று இருக்குது. இதை தான் நான் டபுள் எக்ஸன் எடுக்க போகிறோம். ஒன்று தான் இருக்குது என்கிட்ட. ஓகே, இப்போ இந்த சைடை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன்.
ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஸ்னாப்பை நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு காட்டியிருக்கேன். ரெக்கார்டிங் வந்து உங்களுக்கு அதை நீங்கள் செஞ்சு பார்த்து கொள்ளலாம். உங்களுக்கு எதுவும் அதில் ஒரு டவுட் எதுவும் வந்துச்சுன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ இதில் வந்து நான் ஸ்னாப் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிற நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நான் ஒரு ஃபோட்டோ நான் பிடிச்சாச்சு. ஸோ இந்த ஃபோட்டோ நான் பிடிச்ச பிறகு 2 சைட்லேயும் பாருங்கள் 2 டெடி பேர் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த மேலே பாருங்கள் லைன் இருக்குது, அது எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நல்லா போட்டுக்கொள்ளணும். நம்ம எடிட் பண்ணுறதுல தான் இருக்குது, இது வந்து டபுள் எக்ஸனா அல்லது சிங்கிளா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கொள்கிறதுக்கு. ஓகே, இப்போ நான் இதை சூஸ் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நடுவில் வந்து ஒரு லைன் ஒன்று இருக்குது. இப்போ அந்த லைன் இருந்துச்சுன்னு சொன்னால் இது வந்து டபுள் எக்ஸன் மாதிரி விளங்காது. ஸோ அந்த லைன் எப்படி இல்லாமல் ஆக்கணும் அப்படின்னா கீழே பாருங்கள் இந்த ஃபுஸு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி அதில் வந்து லெவலை நீங்கள் ஒவ்வொரு லெவலை கூட்டி வரக்குள்ள அது இடையில் வந்து அந்த கலர் வந்து உங்களுக்கு மாறி காட்டும். ஸோ நீங்கள் அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் ஃபுல் வைக்கலாமல் உங்களுக்கு வேண்டிய மாதிரி நீங்கள் இதை வச்சுக்கொள்ளலாம். ஸோ இதை நீங்கள் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்த பிறகு உங்களுக்கு ஒரு ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ இதில் ஃபில்டர் இருக்குது, அதை நீங்கள் கொடுத்தா உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை சூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ உதாரணத்துக்கு நான் இதை கொடுத்துருக்குறேன். ஸோ இதை கொடுத்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோவாக உங்களுக்கு வந்து ஃபோட்டோ சேவ் ஆகிரும். இப்போ நீங்கள் சேவ் ஆன பிறகு உங்களுடைய ஃபோட்டோஸை நீங்கள் இதில் ஷேரும் பண்ணிக்கொள்ளலாம். வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் அதில் வீடியோவும் நீங்கள் செய்ய போகிறீங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். வீடியோ நீங்கள் செய்யும்போது இந்த ஸ்னாப்க்கு பதிலாக நான் செஞ்ச முறையிலேயே ரெக்கார்ட் வீடியோவை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு ஓகே ஆகிரும். அதே மாதிரி நீங்கள் அதில் பேக் கேமரா வைக்கலாம், ஃப்ரண்ட் கேமரா நீங்கள் வைக்கலாம், அப்படி நிறைய இதுகள் இருக்குது. உங்களுக்கு டைம் வேண்டிய மாதிரி நீங்கள் அதை செட் பண்ணிக்கொள்ளலாம். 5 செகண்ட்லேருந்து 30 செகண்ட் வரைக்கும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ டைம் வேணுமோ அந்த டைமில் நீங்கள் அதில் செட் பண்ணிக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் மெயின் மெனுவில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு சிங்கிள் ஃபோட்டோ தான் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சிங்கிள் இதை கிளிக் பண்ணுங்கள். சிங்கிள் இதை கிளிக் பண்ணி அதில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் எதுவும் பண்ணிக்கொள்ளணும்னா நீங்கள் பண்ணி ரெக்கார்ட் பண்ணிக்கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு வந்து 3 பேர் பேசுகிற மாதிரி தான் உங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இதை நீங்கள் சூஸ் பண்ணி இதில் நீங்கள் செஞ்சு கொள்ளலாம். ஸோ இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் கீழே பார்த்தீங்கன்னா இன்னமும் நிறைய இருக்குது. அந்த ப்ளூ கலர் லாக் போட்டதெல்லாம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். ஃப்ரீயாக 2-3 கொடுத்துருக்குறாங்க, அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோ நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, எப்படி செய்கிறது அப்படின்னு நான் சொல்லி காட்டுறது. ஸோ அது சம்மந்தமான எதுவும் டவுட் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேளுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு சொன்னால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ இது சம்மந்தமான இதே மாதிரியான இது போன்ற பல வீடியோக்கள் உங்களுக்கு வந்து சேரணும்னு சொன்னால் கீழே இருக்கிற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி சொன்னால் போகிற வீடியோக்களை உடனுக்குடன் உங்களுடைய மொபைலில் நோட்டிஃபை காட்டும். ஸோ நான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி முடிச்சிட்டேன். ஸோ அந்த ஆப்ஸை வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது அவங்களுடைய ப்ளே ஸ்டோருக்கு போங்க. உங்களுடைய ப்ளே ஸ்டோரில் போய் அதில் நீங்கள் டைப் பண்ணுங்கள் ஸ்பிளிட் லைன் 2ன்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். ஸ்பிளிட் லென்ஸ் 2 அப்படின்னு சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு ஆப்ஸ் ஒன்று வரும். இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு வேண்டிய மாதிரி உங்களுடைய வீடியோஸ் அல்லது ஃபோட்டோஸை நீங்கள் டபுள் எக்ஸன் அல்லது ட்ரிபிள் எக்ஸன் எப்படி வேணாலும் நீங்கள் அதை செஞ்சு கொள்ளலாம். ஸோ அதில் இருக்க மேலதிக அந்த யூசஸையும் நீங்கள் பயன்படுத்தணும்னு சொன்னால் இதை நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்க வரும். ஸோ பேசிக்காக இருக்கிறத வச்சு நீங்கள் பெரிய வீடியோக்கள் நல்லா செய்யலாம். ஸோ இந்த வீடியோ அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக அமையும் நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டாட்டா.